ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். டெக்னிக்கலாக இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ACC ஸ்டாக்கோட வீக்லி கேண்டில். இதில் நான் வந்து ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இப்போ மார்க்கெட்டு எந்த லெவல்லேருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0.618 லெவலில் பட்டு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதை ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்குறேன் நான். அடுத்து இதில் நான் வந்து பிவோட் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஜஸ்ட்டு பிவோட் அப்ளை பண்ணுறப்ப இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா கரெக்டாக S1 லெவலில் இருக்குது. இந்த ஹைக்கு மேலே தாண்டுறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து இங்கே 2383 செகண்ட் டார்கெட்டாக வந்து 2850 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? அதே சேம் டைமு இதுக்குள்ளார நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பாருங்கள். உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வைஸாகவும் இல்லை ஏதாவது பிரேக் அவுட் இருக்கா, பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அதேமாதிரி பாட்டமில் இந்த இடத்துலையும் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி பார்க்குறப்ப ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் இப்போ லோ வந்துட்டு திருப்பி இந்த ஹையை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இதை நம்ம எடுக்கிறதுக்கு, அதாவது பிரேக் அவுட்டில் ஸ்விங் ட்ரேடிங்கில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக 2 டார்கெட் சொன்னால அந்த 2 டார்கெட்டையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்டர்னலாக இதுக்குள்ளார சின்னதாக ஃபார்ம் ஆகிருக்கிற பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. டவுனில் இங்கேருந்து எடுத்துக்கோங்க, லோ, லெஃப்ட் ஷோல்டர், அடுத்து இந்த இடம் வந்து ஒரு ஹெட்டு, இதை ரைட் ஷோல்டராக எடுத்து பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸலண்ட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஈஸியாக ரீச் ஆகும், செகண்ட் டார்கெட்டும் ஈஸியாக ரீச் ஆகும். நான் உங்களுக்கு வந்து அந்த டார்கெட் லெவலுக்கு வந்து பிவோட் அப்ளை பண்ணி சொல்கிறேன். ஸோ நீங்கள் பை பண்ணணுன்னா எந்த லெவலுக்கு மேலே, இங்கே பாருங்கள் 1970க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 2370, செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 2670, அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப R1 லெவல் வந்து 2100 லெவல் வந்து 2850 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதில் ஸ்டாப் லாஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டரோட பாட்டம் வச்சுக்கோங்க. அதே சேம் டைம் இது வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட லெவல். சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே பிரேக் அவுட்னா நம்ம வெளில வந்துடலாம். அந்த லெவல் வந்து 1740. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கெயில் இந்தியா ஸ்டாக் வந்து வீக்லியில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷனு. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷனுக்கு மேலே மார்க்கெட்டு மூவ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடம் வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஜஸ்ட்டு நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு கப்பு வித்து கேண்டில் பேட்டர்ன்ஸுக்கு ஃபார்மேஷன் கொடுத்து பிரேக் அவுட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கலாம். இதுக்குள்ளார என்ன மாதிரியான மூமெண்டம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் இந்த இடத்துலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வைஸ் பார்க்குறப்பையும் வந்து நமக்கு கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. பாட்டமில் இந்த லைனை கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ வந்துட்டு 4ல் நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு டார்கெட்டாக நம்ம பார்க்க வேண்டிய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் அப்ளை பண்ணலாம். ரீசெண்டாக வந்திருக்க இந்த லோவையும் இங்கே ஃபார்ம் ஆன ஹையையும் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணுறப்ப இப்போ மார்க்கெட் இருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 117 இருக்குது. மார்க்கெட் வந்து 0.5 லெவல் இருக்குது பார்த்திங்களா? ஸோ 120க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட்டாக 128, செகண்ட் டார்கெட்டாக 140 ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. சரிங்களா? ஸோ இதில் அந்த ஹை லெவல் கூட நமக்கு டார்கெட்டாக வச்சுக்கலாம் நம்ம. அதுவும் வந்து 133. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக 128, செகண்ட் டார்கெட்டாக 133, ஃபோர்த் டார்கெட்டாக வந்து தேர்ட் டார்கெட்டாக வந்து 140 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஸ்டாப் லாஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா
இந்த ட்ரெண்ட் லைனே வச்சுக்கலாம். அந்த ட்ரெண்ட் லைனை இந்த லாங் கேண்டில் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த கேண்டிலோட பாட்டமே ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கோங்க. அந்த லெவல் வந்து 111.45. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து JSW ஸ்டீலு. ஆக்சுவலாக என்னோடய டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி இதை நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஸ்விங்குக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் சொல்ல வரேன். இது வந்து ஒரு டவுன்லேருந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃபார்ம் பண்ணி கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்து பிரேக் அவுட் ஆகி இந்த ரெட் கேண்டில் ரீடெஸ்ட் கேண்டிலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே, அதாவது 821க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆரம்பிச்சதுன்னா இதில் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஓவரால் வியூவில் நீங்கள் இதை எப்படி பார்க்கலான்னா, இதை வந்து லெஃப்ட் ஷோல்டர் ஒரு ஹெட்டு, இதை வந்து ஒரு ரைட் ஷோல்டராக வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மூவ் கொடுக்குறப்ப நமக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், பிவோட் அப்ளை பண்ணுறேன். பிவோட்டில் இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, 823க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக 865ஐயும் செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 960 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பார்க்குறப்ப இந்த எல்லோ லைன் வரைஞ்சிருக்கலாம், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி நடந்து இப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வெயிட் பண்ணி 825க்கு மேலே மூவ் ஆகட்டும். ஸ்டாப் லாஸாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் லெவலே எடுத்துக்கோங்க, 787. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லெவலுக்கு கீழே இறங்குச்சுன்னா இதை விட்டு வெளில வந்துடுங்க. சரியா? ஸோ இந்த மினிமம் லெவல் ஆஃப் ஸ்டாப் லாஸு டார்கெட் வந்து ஒரு நல்ல டார்கெட் இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ JSW ஸ்டீலை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து LIC ஹவுசிங் ஃபினான்ஸு. LIC ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. நீ பாருங்கள், ஒரு லோ டு ஹை, எகெயின் லோ, ஹை ஃபார்மேஷன் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த லெவலையும் 446ஐயும், அதுக்கு அடுத்த டார்கெட்டாக இந்த ஸ்விங்கு போகிற லெவல் 545ஐயும் வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இது ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது வந்து இங்கேருந்து வந்ததுக்கு ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் மாதிரி கொடுத்து எகெயின் புல் பேக் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரியா? இப்போ லாங் டேர்ம் வியூவில் வந்து 545 ஈஸியாக இது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இதுக்கு பிவோட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பிவோட்டும் வந்து நமக்கு என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா, கரெக்டாக பிவோட் பாயிண்ட்லேருந்து பிரேக் அவுட்டு, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து R1 டார்கெட்டாக வச்சுக்கலாம், 475 வரைக்கும். அது இந்த ஸ்விங் லெவல் வரைக்கும் வருது. சரிங்களா? அடுத்த டார்கெட்டாக நீங்கள் வந்து 537 செகண்ட் ஸ்விங். சரியா? இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி மூவ் ஆகிறப்ப இது வரைக்கும் டபுள் பாட்டமாக மாறும். சரிங்களா? இந்த லெவல் இப்படி குறைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கேருந்து ஃபஸ்ட்டு பாட்டம், இந்த இடம் நெக்கு, செகண்ட் பாட்டம், இப்போ இது பிரேக் அவுட் ஆகி இங்கே மேலே போய் ரீச் ஆகிறப்ப டபுள் பாட்டம் கன்ஃபர்மேஷன் கொடுத்து முடியும். சரிங்களா? ஸோ 535 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸாக வந்து பிவோட் பாயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. பிவோட் பாயிண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 384. ஓகேங்களா? நல்லா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளார இன்னொரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் இதை வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக பார்க்கலாம். பாருங்கள், லெஃப்ட் ஷோல்டர், அடுத்து ஹெட்டு, சரிங்களா? ஸோ இது ஈஸியாக அடுத்தடுத்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் ஃபினான்ஸ் சர்வீஸு. சரிங்களா? ஸோ மேக்ஸ் ஃபினான்ஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து இப்போ மார்க்கெட் கீழே இறங்கி, அதாவது இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புகிற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுது. அதே மாதிரி இந்த பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கனெக்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஹை, லோ, ஹை, எகெயின் லோ ஃபார்மேஷன் கொடுத்து ஹையில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா? இதுக்கு நம்ம பிவோட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிவோட் அப்ளை பண்ணுறப்பையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிவோட் பாயிண்டில் பட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு கேண்டலோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, 836. இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவல் 814. 836க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக 963ஐயும், செகண்ட் டார்கெட்டாக 1140ஐயும், அதுக்கு அடுத்து R2 லெவல்னு பார்த்தீங்கன்னா அது வந்து
1250 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வெயிட் பண்ணி இதில் என்ட்ரி எடுத்தோன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஸ்விங்கு, அடுத்த ஸ்விங்கு, அதுக்கு அடுத்து இந்த ஸ்விங்கு, இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஹை லெவல் தாண்டது இந்த இடம் பிரேக் அவுட் ஆகட்டும். அது வந்து 837 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக 962ஐயும், செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, கர்சர் வைக்கிற மாதிரி இந்த ஹை, அது வந்து 1150. அதுக்கு அடுத்த டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1250. இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மேக்ஸ் ஃபினான்ஸ் சர்வீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது ஓஎன்ஜிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓவரால் டெக்னிக்கலில் நான் பார்க்க வர்றது இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லைனில் இருக்குது மார்க்கெட்டு. அதே சேம் டைம் இதுக்குள்ளார உள்ள பேட்டர்ன்ஸை பார்க்க முடியுதா பாருங்கள். ஒரு லாங் டேர்ம் வியூவில் இதை வந்து லெஃப்ட் ஷோல்டராக எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் ஹெட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இது ரைட் ஷோல்டர். ஸோ இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்லைன் பிரேக் அவுட் லெவல் 188 இருக்குது பார்த்தீங்களா. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து 305 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக லாங் டேர்மில். சரிங்களா, ஒரு 3 மந்த்லேருந்து 6 மந்த்துக்குள்ளே ரீஜனில் இது வந்து இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. 188லேருந்து அடுத்து ரீச் ஆச்சுன்னா 300 போய் தொடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அதுக்கு ஒரே விஷயம், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும். சரிங்களா, இந்த இடம் பிரேக் அவுட் ஆகட்டும். இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா 212 இந்த ஹை லெவல், இதை வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகணும், அதெல்லாம் வந்து மார்க் பண்ணுற மாதிரிங்க. உங்களுக்கு 175 காட்டுது ஓகேங்களா. அப்போ 180 இந்த லெவலில் எடுத்துக்கோங்க. 180க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து 215ஐயும், அடுத்த டார்கெட்டாக வந்து நீங்கள் இந்த ஸ்விங்கோட ஹை இருக்கு பாருங்கள் 246ஐயும், தேர்ட் டார்கெட்டாக வந்து 313 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கணுன்னா ஒரு மினிமம் லெவல் ஸ்டாப் லாஸ் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற கேண்டில் வந்து ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு, க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு 1 வீக் கூட வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் இதில் பார்க்க முடியும். நல்ல பிரேக் அவுட் கொடுத்து மேலே கேண்டில் மூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக 169 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த லெவல் இதை வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பிவோட்டும் அப்ளை பண்ணி பார்த்தலாம். நம்ம பிவோட் அப்ளை பண்ணுறப்பையும் வந்து மார்க்கெட் வந்து பிவோட்லேருந்து தான் மூவ் ஆகிட்டுருக்கு. R1 R2 ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. சரிங்களா, ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு இதிலேருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கூட மார்க்கெட்டு கெயின் புல் பேக் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். ஸோ வெயிட் பண்ணி கரெக்டான என்ட்ரி கிடைக்கிறப்ப இதில் என்ட்ரி ஆகுங்க. சரியா.